அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவினர் பெருமக்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பை எதிர்பார்க்காமல் வாய்ப்பை உருவாக்குபவன்தான் அறிஞனாகின்றான். எனவே வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை பாதியளவாக வீணாகிவிடும். எனவே வாய்ப்பை எதிர்பார்க்காமல் நாமே வாய்ப்பை உருவாக்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கொள்ள முடியும். பாவத்திற்கு பல கருவிகள் உண்டு. ஆனால் அவற்றிற்கெல்லாம் பொருத்தமான கைப்பிடி பொய்தான். அந்த பொய்யினை சொல்லித்தான் பலரும் பல பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிந்தனை இல்லாமல் முன்னேற்றம் இருக்க முடியாது. எனவே எப்பொழுதும் நல்ல சிந்தனைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கும். இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து தான் விரும்பும் நிலைக்கு வர ஒருவன் முயற்சி செய்யும் போது எதிர்ப்படும் நிலையான போராட்டம்தான் வாழ்க்கை. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையை ஒரு போராட்டம் என்று கூறியிருக்கின்றார்கள். சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுபவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தமாகின்றது. எனவே எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருக்க பழகிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்வுக்கு ஒரு வழிகோலாக அமையும். 3 பேர்கள் சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்ந்து வந்தால் அவர்களால் 6 ஆட்கள் சுமக்கும் சுமையை எளிமையாக சுமக்க முடியும். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கூட்டு குடும்பம், கூட்டுறவு, கூட்டு வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 முயல்களை நீங்கள் ஒரே சமயத்தில் பிடிக்க முயன்றால் 2ம் உங்களிடமிருந்து தப்பித்துவிடும். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம், ஆழமறிந்து காலை விடு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒன்றே செய், அதை நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க்கை சுவை மிகுந்தது. அறியாமையினால் அதை நரகமாக மாற்றிக்கொண்டு விடாதீர்கள். எனவே வாழ்க்கை எப்பொழுதும் சுவையானது என்று எண்ணிக்கொண்டு நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும். ஒரு மனிதன் எப்படி இறந்தான் என்பது முக்கியமன்று, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். எனவே வாழுகின்ற நாட்களில் அனைவருக்கும் அன்போடு இருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.